பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. லட்சுமிக்கா நல்ல நேரம் போயிட்டே இருக்குக்கா. நல்ல நேரத்துல பிள்ளைங்க 2 பேருக்கு நலுங்க வச்சிருவோம். நீ சொல்றதும் சரிதான் வசந்தி. என்னமோ தெரியல, ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. லட்சுமி, இது எல்லாருக்கும் உள்ள படப்படப்பு தான். கல்யாணம்னாவே படப்படப்பு வர்றது சாதாரணம் தானே. ஒரு பொண்ணுக்கா இருந்தா பரவாயில்ல, நீ 2 பொண்ணுக்குள்ள பண்ற, அப்ப படப்படப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சரி லட்சுமி, ரொம்ப நேரம் ஆயிட்டே கிடக்குது. சட்டுப்பட்டு மித்ராவை வைஷ்ணவியும் கூப்பிட்டு வந்து நலங்க வச்சிருவோம், சரியா? சரிக்கா. வசந்தி, நீ போய் மித்ரா வைஷ்ணவியும் கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வைமா. சரிக்கா, நான் அப்படியே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறேன். என் பொண்ணுங்க 2 பேரையும் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீதாக்கா, வசந்தி, எங்க 2 பேரும் அப்படியே நிக்கிறீங்க. சீக்கிரம் 2 பேரும் நலங்கு வைங்க என் பொண்ணுங்க 2 பேருக்கும். லட்சுமிமா, எங்க 2 பேருக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் நலங்கு வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். லட்சுமிமா, ப்ளீஸ் நீங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நலங்கு வைங்க. என்ன நானா? ஐயோ மித்து, என்னடா பேசுற நீ? நாளை வைக்க கூடாதுடா ஃபர்ஸ்ட். அது வசந்தியும் சீதாக்காவும் வைப்பாங்க, சரியா? லக்ஷ்மிமா, இந்த உலகத்திலேயே நாங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை விட யாருமே அதிகமாக நினைக்க மாட்டாங்க லக்ஷ்மிமா. அதனால எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நலங்கு வைக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் லக்ஷ்மிமா, ப்ளீஸ். லக்ஷ்மிமா ப்ளீஸ், எங்களுக்காக நீங்களே ஃபர்ஸ்ட் நலங்கு வைங்க. எங்கள் அம்மா கையால் நலங்கு வச்சுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. லட்சுமி, என்ன இது? அதான் பிள்ளைங்க 2 ஆசைப்படுறதுல நீ தான் ஃபர்ஸ்ட் நலங்கு வைக்கணும்னு. மனசு தான் லட்சுமி எல்லாத்துக்கும் காரணம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? நீயே ஒரு 2 பொண்ணுங்களுக்கும் சந்தோஷமா போய் நலங்கு வைப்போ. சரிடா மித்து, சரிடா வைஷு. அம்மாவே என் பொண்ணுங்க ஆசைப்படுற மாதிரி ஃபர்ஸ்ட் நலங்கு வச்சு விடுறேன். இப்ப சந்தோஷமா 2 பேருக்கும்? ரொம்ப 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 சந்தோஷம் லட்சுமிமா. அம்மா லட்சுமிமா, ரொம்ப சந்தோஷம். சரி வசந்தி, சீதாக்கா, என்ன 2 பேர் பாத்துட்டு இருக்கீங்க? பிள்ளைங்க 2 பேருக்கு வந்து நலங்கு வச்சு விடுங்க. சரி லட்சுமி, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நாங்க நலங்கு வைக்காமலா? இதோ வந்துட்டோம். மடி மித்ரா, வைஷு 2 பேரும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க. நல்லா இருங்க 2 பேரும். இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எந்திரிங்கடா, எந்திரிங்க. மித்து, வைஷு, சித்தி காலையும் அத்தை காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க லட்சுமிமா. நல்லா இருங்க 2 பேரும். இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். நல்லா இருங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். லட்சுமி அக்கா, நல்லபடியா ஆசைப்பட்ட மாதிரி நல்ல நேரத்துல நலங்கு வச்சு முடிச்சாச்சு. ஆமா வசந்தி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி லட்சுமி, அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். மித்ரா, வைஷு கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்கு. அதனால 2 பேரும் பார்த்து பத்திரமா நடந்துக்கணும், சரியா? சரிங்கக்கா, பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. மீனாட்சி, எல்லாம் ரெடி தானமா? நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்குதே. அர்ஜுனும் ஆதியும் வந்துட்டாங்கன்னா நல்ல நேரத்துல நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிம்மா மீனாட்சி. டேய் வருண் கண்ணா, ஆதியா அர்ஜுனையும் போயிட்டு கூப்பிட்டுட்டு வாடா. நல்ல நேரத்துல நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க பாட்டி, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். சாவித்ரி, நீ என்ன இங்கே நிக்கிற? ஆமா, ராகுல் பூஜாவை எங்க? போய் கூப்பிட்டுட்டு வா போ. மா, ராகுல் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டாமா. அப்படி என்னதான் முக்கியமான வேலைனே தெரியல. சரி விடு, போய் உன் மருமக பூஜாவை போய் வர சொல்லு போ. மா, சும்மா வார்த்தைக்கு வரது அவளை மருமகன் சொல்லாதீங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. என்னால போய் அவளை கூப்பிட்டு வர முடியாது. இங்க பார் சாவித்ரி, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் பூஜா தான் இந்த ஜென்மத்துல உன் மருமக. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. முதல்ல போய் அவளை வர சொல்லு. ஆதிக்கு அர்ஜுனுக்கு கொஞ்ச நேரத்துல நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். போ, அவளே போய் வர சொல்லு போ. ஐயோ சரிம்மா, வர சொல்றேன் போதுமா? இவ பெரிய மகாராணி, இவளை நான் போய் வேற கூப்பிடணும் பாருங்க. போறேன், போய் தொலைக்கிறேன். பூஜா, அங்கேயம்மா நிக்கிறேன், இங்க வா. ஆமா பூஜா, இங்க வாங்க. இல்லம்மா, நான் அங்கேயே நின்னுக்கிறேன். என்னம்மா பூஜா, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அதோட ஆதி அர்ஜுனும் உனக்கு அண்ணன் மாதிரி தான். எங்களுக்கு தனியா எப்படியோ அப்படிதான் நீயும். உன் அண்ணனோட நலுங்கு ஃபங்க்ஷன்ல நீ இப்படி ஓரமா நிப்பியா என்னஹா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நான் இங்கே நிக்கிறேன். ஆதி அர்ஜுன் 2 பேரும் உட்காருங்கடா. மீனாட்சி, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு பாருமா. முதல்ல பசங்க 2 பேருக்கும் நீ நலங்கு வச்சிருமா. அத்தை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுக்கு பெரிய மனுஷனீங்க, அதனால நீங்களே முதல்ல நலங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அத்தை. என்ன நானா? ஐயோ மீனாட்சி, அதெல்லாம் வேண்டாமா, நீயே ஃபர்ஸ்ட் வை. நானும் அதெல்லாம் முடியாது. எங்க 2 பேருக்கும் நீ தான் ஃபர்ஸ்ட் நலங்கு வைக்கணும். அதனால நீ ஃபர்ஸ்ட் வந்து வை வா. அம்மா ஜானு, இது எங்க 2 பேரோட ஆசை. நீ தான் ஃபர்ஸ்ட் எங்க 2 பேருக்கும் நலங்கு வைக்கணும். வா அத்தை, உங்க 2 பேரன்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னத்தை, வாங்க வந்து நலங்கு வைங்க. சரிம்மா மீனாட்சி, வரேன். என்னடா 2 பேருக்கு நலங்கு வச்சிடலாமா? தாராளமா வைக்கலாம் ஜானு, நலங்கு வை. சரிடா. மீனாட்சி, அந்த சந்தனத்தை எடுமா.
ஐயோ என் கண்ணே பற்ற போல இருக்கு. நலுங்கு வச்சோன்னே 2 பேரும் ரொம்ப அழகா தெரியுறீங்கடா. முதல்ல சுத்தி போடணும். மீனாட்சி நல்ல நேரம் போயிட்டு இருக்கு பாருமா. வரிசையா எல்லாரும் வந்து நலுங்கு வைங்க வாங்க. சரிங்க அத்தை. சாவித்ரி மீனாட்சி வச்சிட்டால, அடுத்து நீ தான் வைக்கணும். போய் வை போ. ஆமா இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். சரிம்மா போறேன். தன்யா பூஜா என்ன 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறீங்க? போங்க உங்க அண்ணனுங்க 2 பேருக்கு போய் நலுங்கு வைங்க போங்க. சரி ஜானு. சரிங்க பாட்டி. வாசு போய் அர்ஜுனுக்கும் ஆதிக்கும் நலங்கு வச்சுட்டு வா போ. மா நான் வேற வைக்கணுமா என்ன? அதான் நீங்க எல்லாரும் வச்சிட்டீங்களே. வாசு அர்ஜுனுக்கும் ஆதிக்கும் நீ அப்பா, நீ நலங்கு வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் போய் வை போ. சரிம்மா. நீ வருண், நீ என்னடா மாசம் நின்னுட்டே இருக்க? நீ போய் ஆதிக்கு அர்ஜுனுக்கும் நலங்கு வைடா. என்ன பாட்டி நானா? ஆமாண்டா நீதான் போய் வை போ. சரிங்க பாட்டி. டேய் மச்சான், வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது சரியாதான் இருக்கு போலடா. நீ எத்தனை பேர் மூஞ்சில நலுங்கு வச்சிருப்ப. இன்னைக்கு பாரு மச்சான், எல்லாரும் சேர்ந்து உன் மூஞ்சில நலுங்கு வைக்கிறோம். ஏய் வெண்ண மோவனே, நீங்க எல்லாரும் எனக்கு மஞ்சள் குங்குமத்துல தான் நலுங்கு வச்சீங்க. நான் எதுல நலுங்கு வைப்பேன்னு நல்லா தெரியும்ல. உனக்கு மூடிக்கிட்டு வந்த வேலையை பாரு. சரிடா வெண்ண மோவனே. டேய் ஆதி அர்ஜுன் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் தான். தேங்க்ஸ்டா வருண். நல்லபடியா நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சுத்த. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமாமா மீனாட்சி, இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இதே மாதிரி எந்த குறையும் இல்லாம கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். டார்லிங், நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானே தெரியலடி. இன்னும் உனக்கு எனக்கும் நாளே நல்ல கல்யாணம். அப்பா நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி? ஆமாடி வைஷு, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குடி. வைஷு எனக்கு ஏதாச்சும் ஃபோன் வந்துச்சா? ஆமா மித்து, ஆதி சார் நீ வந்தோன்னே ஃபோன் பண்ண சொன்னாரு. மித்து சொல்லவே மறந்துட்ட பாரு. தேவி எனக்கு இப்போ கால் பண்ணியிருந்தாடி. அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? அவ சொன்னதை மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன். சத்தியமா நீ நம்ப மாட்டேன் மித்து, ஷாக் ஆவ. வைஷு என்ன சொல்ற புரியல. மித்து தேவி இப்போ கால் பண்ணாடி. நல்லா தான் பேசினான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவ மித்ரா அக்கா எப்படி இருக்கான்னு கேக்குறாடி என்கிட்ட. என்ன வைஷு, இப்போ நீ என்ன சொன்ன? தேவி என்ன அக்கான்னு சொன்னால? ஆமாண்டி, நான் சொல்றதை கேட்கும் போதே உனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. அவ என்கிட்ட சொல்லும் போதும் எனக்கு இப்படி தாண்டி இருந்துச்சு. அவ மித்ரா அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்டாடி என்கிட்ட. வைஷு நிஜமாதான் சொல்றியா? சின்ன வயசுலேருந்து தேவி என்ன ஒரு வாட்டியாச்சும் அக்கான்னு கூப்பிட மாட்டாளு. நீ எத்தனை வாட்டி ஏங்கிருக்கேன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவ உங்ககிட்ட போன்ல என்ன அக்கான்னு சொல்றத சொன்னான்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமாடி? ஆமா மித்து, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நீ இதுக்காக தானடி ரொம்ப வருஷமா எங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த விஷபாட்டில் நம்ப முடியாதுடி. ஆனா ஒரு பக்கம் என்னடானா இவ இதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறா. மித்து வெற்றின சொன்னதை நீ நல்லா நோட் பண்ணி பாத்தியா? ஏதோ தேவி எனக்கு அந்த ஊர்ல படிக்க பிடிக்கலனா நான் சென்னைக்கே வந்து படிக்கிறேன் அப்படின்னு வெற்றினா கிட்ட சொல்லியிருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஷபாட்டில் தேவி திருந்திட்டாலோ? வைஷு நீ இருக்கியே, ஏடி இவ்வளவு சும்மா சும்மா விஷ பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு வைஷு, தப்பு பண்றது மனுஷ இயல்படி. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவி அவ தப்ப உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால அவ சின்ன பொண்ணு தானடி, விடுறி. சரிடி, தேவி திருந்தினா நல்ல விஷயம் தானடி. ஐயோ மித்து, ஆதி சார் கால் பண்ணாருன்னு சொன்னேன். முதல்ல அவருக்கு கால் பண்ணி பேசுடி. நான் போய் லட்சுமி அம்மா கூப்பிட்டாங்க என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிடி, நீ போ நான் பேசுறேன். ஹலோ. ஹாய் மித்துக்குட்டி. சொல்லுங்க சார், என்ன இந்த டைம்க்கு கால் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடி, எனக்கு டே ஃபுல்லா உன்னை பார்க்கவே இல்லையா? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். என்ன வீட்டுக்கு வந்திருக்கியா? ஆனா இந்த டைம்ல எதுக்கு வந்த? காலையில வந்திருக்கலாம்ல. டைம் எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தியா? சரி ஓகே, ஹால்ல இருக்கியா? நான் ரூம்ல தான் இருக்கேன், இரு வரேன். லட்சுமி மாவ பாத்துட்டியா? ஏய் மித்து பாப்பா, வெயிட் எதுக்கு இப்படி இவ்வளவு क्वेश्चंस கேட்டுட்டே இருக்க? ஏய் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் தாண்டி சொன்னேன். ஆனா மெயின் வாசல் வழியா வரல. நம்ம எப்பவும் போல டெரஸ்ல தான் இருக்கேன். யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். அதனால நீ இப்ப என்ன பண்றனா டெரஸ்க்கு வந்துரு. அதான பார்த்தேன். யோ உன் சீட்டுக்கு அளவே இல்லையா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி பைப் பிடிச்சி டெரஸ்க்கு வராதன்னு? யோ ஏன் அப்படி பண்ற? அதான் சொன்னேன்லடி, எனக்கு டே ஃபுல்லா உன்னை பார்க்கவே இல்லைன்னு. உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். டைம் ரொம்ப ஆகிடுச்சுடி, அதனால தான் வழக்கம் போல பைப் ஏறி டெரஸ்க்கு வந்தேன். இல்லைன்னா முன்வாசல் வழியா தான் வந்திருப்பேன். மேடம் ரொம்ப நேரமா நிக்கிறேன், கொசு கடிக்குது, ரொம்ப குளிருது, ப்ளீஸ் சீக்கிரம் கொஞ்சம் வரீங்களா? சரி போன வை, நான் வரேன். ஏய் மித்துக்குட்டி. வந்தோனே உன் சேட்டை ஆரம்பிச்சிட்டியா? என்ன எனக்கு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலடி. அது ரொம்ப நேரமா இங்கே நின்னா ரொம்ப குளிர்ந்துச்சு, அதனால ஒரு வார்ம் அப் மாதிரி எடுத்துக்கோயேன்.
நீ இருக்கியே சரியான சேட்டை பிடிச்சவையா? அப்படியா? தேங்க்யூ. மித்துக்குட்டி, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ சிரிச்சா ரொம்ப கியூட்டா இருக்கடி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ கியூட்டா இருக்கு நீ சிரிச்சா. அதனால இனிமே நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே? சரி ஓகே சார். இப்போ எதுக்கு நீ இந்த டைம்ல அதுவும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பைப் மேலெல்லாம் ஏறி வந்தாஹா? காலையில பார்த்துருந்துருக்கலாம்ல. அது என்னமோ தெரியலடி, டெய்லி உன்னை ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும். பார்த்தாதான் அந்த டேவே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். அதான் எனக்கு ஃபுல்லா உன்னை பார்க்கவே இல்லடி. எவ்வளவு தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா மேடம் என்ன பார்க்காம ஜாலியா இருந்திருக்கீங்க போல இருக்கே. அப்படியா? ஆமா, நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருந்தேன். அப்படியா? மித்துப்பா, நீங்க அடிக்கடி ஒன்ன மறந்து போயிருங்க. உங்க வாய் தான் என்கிட்ட போய் சொல்லும், ஆனா உங்க கண்ணு ரெண்டு என்கிட்ட எப்பவுமே உண்மையை தான் சொல்லும். சரி ஓகே, இன்னைக்கு எவ்வளவு நேரம் தாண்டி நம்ம இங்கேயே நின்றுட்டே இருக்க போறோம்? உட்காந்து பேசலாம்ல? இல்ல இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். விடிய உன்னை இப்படியே புடிச்சுக்கிட்டே நிக்க சொன்னாலும் நான் ரெடி தான்ப்பா. உன்னை அடி வாங்க போறேன்னு. சரி வா உட்காந்து பேசலாம். சரிடி. பாத்துடி. இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறே. கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி என் மித்து. அது எனக்கு இப்போ என்னென்னமோ தோணுதுடி. என்ன? யோ இங்க பாரு, முதல்ல எந்திரி. தூ ப்ளீஸ் டி, 4 நாள்ல தான் நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுல. அதனால இதெல்லாம் நமக்குள்ள தப்பு இல்லடி. சோ லவ் யூ டி. யோ என்ன பண்ற நீஹா? இங்க பாரு, உன் பார்வை சுத்தமா சரியில்லை. நீ முதல்ல எந்திரி. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. நீ எந்திரி. இன்னும் 4 days தானே இருக்குது. 4 நாளைக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும். ஓகே, இப்போ முதல்ல எந்திரி. மித்து பாப்பா, நானும் கண்ட்ரோல் பண்ண தாண்டி ட்ரை பண்றேன். பட் சத்தியமா முடியலடி. அதுதான் உண்மை. ஹிட்லர், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இது தப்பு தானே. இன்னும் 4 நாள்ல தான் நமக்கு கல்யாணம் நடந்துரும்ல. பின்ன என்னஹா? 4 நாளைக்கு அப்புறம் நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் நடக்கும். இப்போ நல்ல பிள்ளையா ஃபர்ஸ்ட் எந்திரி. ஓகே? சரி ஓகே. நீ சொல்றதை நான் கேட்குறேன். அப்போ நான் சொல்றதை நீ கேளு. எனக்கு ஒரே ஒரு கிஸ் கூட எந்திரிக்கிறேன். நீ இருக்கியே. சரி ஓகே, தரேன். எந்திரி. முடியாது, நீ கொடுத்தாதான் நான் எந்திரிப்பேன். ஷோ படுத்துறியா நீ போட்டு? சரி ஓகே, கண்ணை மூட தரேன். கண்ணெல்லாம் மூட முடியாது. அதோட இங்க பாருடி, கிஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணத்துல கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நல்லா லிப் டு லிப் கொடுக்கணும், புரிஞ்சதா? என்ன? அதெல்லாம் என்னால முடியாது. நான் கொடுக்கறத வாங்குறதா இருந்தா வாங்கு, இல்லைன்னா தரமாட்டேன் போ. ஓகே, எனக்கு இப்படியே இருக்க ஓகே தான். நல்லா ஜாலியா தான் இருக்கு இப்படி படுத்திருக்கிறதுக்கும். விடிய நீ நானும் இப்படியே படுத்திருக்கலாம், நல்லா தான் இருக்கும். சரி வா, 2 பேர் தூங்கலாம். குட் நைட் மித்து பாப்பா. என்ன? சரி ஓகே, இரு, யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறேன். அதெல்லாம் யாரும் இல்லடி. ஒரு கிஸ்காக நீ ரொம்ப நாளே வைக்கிறடி. மொபைலே இன்னும் 4 நாள் நமக்கு கல்யாணம் இருக்குடி. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சுக்கிறேன்டி. அப்படியா? என்னடி பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க? நீயே கேட்டா கொடுக்க மாட்டல. எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன். ஃப்ராடு. எந்திரா முதல்ல. வீடு மித்துக்குட்டி. என்ன சார் இது? ஏன் எனக்கு தனியா உட்கார தெரியாதா? உட்கார தெரியும் தான். இருந்தாலும் இப்படியே உட்காந்துக்கலாமே, நல்லா இருக்குல்ல? இருக்கும். சரி ஓகே, வந்தாச்சு பார்த்தாச்சு. இப்போ கிளம்பு, டைம் ஆயிடுச்சுல. அடியே கிளம்புறேன்டி, இருடி. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எனக்கு துரத்துறதுலேயே இருக்கா? மேடம், இன்னும் 4 நாள் நமக்கு கல்யாணம் இருக்கு. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படிலாம் நீங்க பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பனிஷ்மெண்ட் டபுள் ட்ரிபிளா கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட்? அது கல்யாணத்தனைக்கு நைட்டு தெரியும். உன்னை அடி வாங்க போற நீ. இங்க பாரு ஹிட்லர், டைம் ரொம்ப ஆகிடுச்சு. நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஐயோ சரி கிளம்புறேன். மித்துக்குட்டி, நலங்கு போட்டோ அனுப்புறேன்ல, நீ ரொம்ப அழகா இருந்தடி. அந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓ அப்படியா? ஆனா நான் போட்டோ அனுப்புறேன்னு எதுவுமே நீ ரியாக்டே பண்ணல. அது நேர்ல வந்து சொல்லலாம் தான், அப்போ போன்ல சொல்லல. மித்து உண்மையாவே ரொம்ப அழகா இருந்தடி. மித்துக்குட்டி, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லு, என்ன ஆசை? அது ஒன்னு நான் சுடிதார்ல பாத்திருக்கேன், ஹாஃப் சாரில எல்லாம் கூட பாத்திருக்கேன்டி. ஆனா
ஆனா மாடர்ன் ட்ரெஸ்லாம் பார்த்ததே இல்லடி. அதனால அதனால எனக்காக மாடர்ன் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் போட்டு காட்ட. என்ன சார் அடி வாங்குவீங்க சார்? இருடி, சொல்றது ஃபர்ஸ்ட் முழுசா கேளு. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், அதுவும் நம்ம ரூம்குள்ளார மட்டும். ஓகே? சரி ஓகே பார்க்கலாம். பார்க்கலாமே. ஐயோ மித்துக்குட்டி, நான் உனக்காக ஒன்று வாங்கினேன். அது ஆக்சுவலா கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். என்ன? வெயிட் காட்டுறேன். டடாங், இங்க பாத்தியா? ஹே கொலுசா? ஆமாண்டி, நீ கொலுசு போட்டு நான் பார்த்ததே இல்லை. என்னமோ தெரியல, உனக்கு கொலுசு போட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுச்சு. அதான் வாங்கணும்னு தோணுச்சு, உடனே வாங்கிட்டு ஓடோடி வந்துட்டேன். ஆக்சுவலா இப்போ உன்னை பார்க்க வந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த கொலுசை உன் காலில் போட்டு விடணும் தான். மித்துக்குட்டி, இந்த கொலுசை எனக்கு போட்டு காட்டேன். என்ன இப்போ வா? எனக்கு கொலுசு போட்டதே இல்லை, அதனால நான் வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டு காட்டவா? என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டு காட்டட்டுமாவா? ஹே, உனக்காக நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன்டி. ப்ளீஸ் டி, எனக்கு இப்போவே நீ போட்டு காட்டணும். இல்லை ஹிட்லர், அது லக்ஷ்மி அம்மா வைஷுலாம் கேட்பாங்கல்ல, ஏதுன்னு நான் என்ன சொல்றது? ஹே, இது என்னடி கேள்வி? நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுடி. ஏண்டி, உனக்கு எனக்கு இந்த 4 நாள்ல கல்யாணம் இருக்குடி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடி. நீ என்னடி எல்கேஜி பாப்பா மாதிரி இப்படி பயந்துட்டு இருக்கா? உங்ககிட்ட எல்லாம் சாஃப்டா சொன்னா எப்போ நீ கேட்க மாட்டல. சரிடி மொபைலே, உனக்கு இந்த கொலுசை நானே போட்டுவேன். பாப்பா, உண்மையாவே கொலுசும் காலுக்கு ரொம்ப அழகா இருக்குடி. அப்படியா? ஆக்சுவலா நான் கொலுசை போட மாட்டேன். என் காலுக்கு நல்லா இருக்குன்னே அது இன்னைக்கு தான் தெரியும். தேங்க்யூ ஹிட்லர், உண்மையாவே கொலுசு நல்லா தான் இருக்கு. ஐயாவோட செலக்ஷன் மேடம். என் செலக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். சரிங்க சார். சரி ஓகே ஹிட்லர், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அதனால நீ இப்போ கிளம்பு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிடி, நான் கிளம்புறேன். ஆனா 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 முதல்ல விடு. என்னடி இதுக்கே ரொம்ப ஓவரா பண்ற? இன்னும் 4 நாள் தான் மேடம் இருக்கு, நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி ஓகே மித்து, நான் கிளம்புறேன்டி. பாய்டி, குட் நைட், டேக் கேர். பாய் ஹிட்லர். சரிடி, லவ் யூ டி மித்து குட்டி. லவ் யூ டூ சார். முதல்ல கிளம்புங்க. ஐயோ சரிடி, பாய்டி. ஹாய் படி, என்ன காலையிலே ரொம்ப பிஸியா இருக்கீங்க? ஆமா ராக்கி, லீவ் எடுத்தல ஊருக்கு போறதுக்காக. அந்த ஒர்க்ல நிறைய பெண்டிங்ல இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். படி, அது எப்படி படி என் கூடயும் மகா கூட இருந்துட்டு நீங்க எவ்வளவு சின்சியரா இருக்கீங்க. இங்க பாருங்க வெற்றி, நான் ஒரே ஒரு ஓப்பன் அட்வைஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. டாஸ்க் கொடுக்க நீங்க உடனே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாஸ்க் மேல டாஸ்க்கா உங்களுக்கு அசைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே அப்பப்போ அப்படியே கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டாஸ்க் அவ்வளவா கொடுக்க மாட்டாங்க படி. அதனால இந்த யுக்தியை இன்னையிலேருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? டேய் டோமரு, சரியா சொன்ன. பார்த்தேன் சுட ரசித்தேன் இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. கட்டழகு கண்ணத்தில் அடிக்க, கண்ணுக்குள்ள பூகம்பம் வெடிக்க, கம்பனிலை மிச்சத்தை உரைக்க. அடடா யோடே வெற்றி, என்னடா பண்ற நீ? நான் எதுக்கு இப்படி மகாவை வச்சக்கண்ண வாங்காம பாத்துட்டு இருக்கேன்? ஏ மகாலட்சுமி, இது என்ன பொம்பளை வேஷத்துல எல்லாம் வந்திருக்க? டேய் ராக்கி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். டேய் டோமரு, இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதையா வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா நில்லு. இல்லடி, புதுசா பொம்பளை வேஷத்துல வந்திருக்கியா? அதான் உன்னை பார்த்தோன்னே சிப்பு வந்துருச்சு, சிப்பு. என்ன திடீர்னு மேடம் பொம்பளை வேஷம்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? டேய் டோமரு, ஏன்டா நீ வேற? எங்க அம்மா ஹாஸ்டல்ல இருக்கும்போது வீடியோ கால் வந்துட்டாங்கடா, அவங்களுக்காக ஹாஃப் சாரி போட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு சுத்தமா டைம் இல்ல, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சா, அதனாலதான் இப்படியே வந்துட்டேன். ஏன்டா டோமரு, பொம்பளை வேஷம் எனக்கு நல்லா இல்லையா என்ன? அந்த கருமத்தை நான் எப்படியும் வாயால சொல்லுவேன். அடச்சே நகரு, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, நான் வெற்றி கிட்டே கேக்குறேன். வெற்றி, இவன் கிடக்குறான், நீங்க சொல்லுங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? ஹே மகாலட்சுமி, அவர் உன்னை பார்த்து பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூம்ல போய் மூஞ்ச காட்டாதிரி, பாவம் அவர் பயந்து போய் தான் வாயடிச்சு நிக்கிறாரு. ஏய் அட்டங்கடா. வெற்றி உங்ககிட்ட தான் கேக்குறேன், காதுல விழுதா இல்லையா? என்னங்க கேட்டீங்க? வெற்றி, என்ன வெற்றி இப்படி கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் வேற உலகத்துல இருந்தீங்களா என்ன? இவ இன்னைக்கு பொம்பளை வேஷத்துல வந்திருக்கா, அதான் இவளுக்கு பொம்பளை வேஷம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேக்குறா. சொல்லுங்க வெற்றி, சொல்லுங்க, இவளுக்கு பொம்பளை வேஷம் எப்படி இருக்கு? ராக்கி, இப்ப நான் உண்மையை சொல்லணுமா இல்ல பொய் சொல்லணுமா? பாஸ், ஃபர்ஸ்ட் பொய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுங்க. சரிங்க. பொய் சொல்லணும்னா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சுத்தமா சூட் ஆகலைங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா நீங்க உண்மையாவே பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க மகா இந்த ட்ரெஸ்ல.
டேய் டோமரு பாத்தியா, எனக்கு இந்த Dress நல்லா தான் இருக்கான், வெற்றியே சொல்லிட்டாரு. படி ஏன் படி நீங்க வேற இவளே ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் பொம்பளை வேஷத்துல வந்துட்டு இருந்தா. நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இனிமே அடிக்கடி பொம்பளை வேஷத்துல வந்து என்ன சாகடிப்பா போல இருக்கே. படி தயவு செஞ்சு நீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ பொம்பளை வேஷத்துல வராதமான்னு சொல்லிடுங்க படி ப்ளீஸ். வெற்றி இப்பதான் எனக்கு புரியுது, நீங்க விளையாட்டுக்கு தான் சொன்னீங்களா? ஐயோ மகா அப்படிலாம் இல்ல, நான் உண்மையா தான் சொன்னேன். இந்த Dress உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது சரி படி, ரூட் அப்படி போகுதோ என்ன புரியல ராக்கி? ஐயோ வெற்றி, இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். அதோட உங்களை பார்த்தாவே தெரியுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல டேஸ்டா தான் இருக்குன்னு. அதனால இவ்வளவு மாதிரி ஒரு ஆளெல்லாம் கண்டிப்பா நீங்க ரூட் விட மாட்டீங்க. ஏய் டோமரு, நீ ரொம்ப பேசுற. இரு, அந்த ஹெச்ஆர் கிட்ட நம்பர் வாங்கி கொடுக்க சொன்னல மொவனே, அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கே போயிட்டு நீ ஆம்பளே இல்லன்னு அப்பயே சொல்லல. என் பேரு மேகி இல்லடா. என்ன? ஐயோ மகாலட்சுமி மேடம், இல்ல இல்ல மேகி மேடம், இந்த Dressல வெற்றி சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில விளையாண்டுறாதீங்க மேடம். அந்த பயம் இருக்கணும். போடா போய் பொழப்ப பாரு போ. சொல்லுவடி சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். உனக்கு என்னமா, நீ வேலை பார்க்கலனாலும் ஹைக்கு ரேட்டிங் எல்லாமே டான் வந்துடும். ஆனா எங்களுக்கு அப்படியா? நாங்க உட்காந்து ஒலன்னு உழைக்கணும். நான் போறேன், போய் உழைக்கிறேன். அடிங்க டேய் டோமரை, என் கண்ணு முன்னாடி நின்னு வச்சுக்கேன், எதை கொண்டு அடிப்பனே தெரியாது. ஒழுங்கு மரியாதை ஓடிடு. இன்னொரு வாட்டி அவனை பத்தி நீ பேசின அவ்வளவுதான், அடிச்சு வச்சு மூக்க எல்லாத்தையும் பஞ்சர் ஆக்கிடுவேன். ஓடுறாங்க இது. ஹே ராக்கி, எஸ்கேப். வெற்றி, இந்த ராக்கி இருக்கானே சரியான லூஸ் பையன், இப்படிதான் அடிக்கடி என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பான். மகா உண்மையாவே உங்களுக்கும் ராக்கிக்கும் உள்ள பாண்டிங்க பார்க்கும்போது செம்ம கியூட்டா இருக்கு தெரியுமா? ராக்கி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் ராக்கியும் ஸ்கூல் மேட்டா? சாச்சா, இந்த கிறுக்கு பையன் எனக்கு ஸ்கூல் மேட்டு கிடையாது, காலேஜ் மேட்டு கிடையாது. இங்க வந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஆக்சுவலா பெருசா என்ன பாக்குற எல்லாருமே சரியான திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கா, ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பா, அப்படி இப்படின்னு அவங்களே என்ன பத்தின ஜட்மெண்டல் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலேயே என்கிட்ட பேசுறதுக்கு எல்லாருமே தயங்குவாங்க. அதையும் மீறி இவன் தான் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனா, லைக் நீங்க என்கிட்ட வந்து பேசுனீங்களே அது மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்படிதான், என்ன இப்படியே யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் தான் இந்த மேகிக்கு செட் ஆகும். அதுபடி பார்க்கும்போது எனக்கு ராக்கி கூட ஃபர்ஸ்ட் செட் ஆனிச்சு, அதுக்கப்புறம் உங்க கூட தான் வெற்றி. இந்த ஆஃபீஸ்லேயே நான் நல்லா பேசுறதுனா அது உங்க 2 பேர் கூட மட்டும்தான். இதுதான் என்னோட ஹிஸ்டரி. என்ன பாஸ், என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. சரி ஓகே வெற்றி, பாவம் நீங்களே ரொம்ப சின்சியர் சிகாமணி, டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு ரொம்ப ஆவேசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வேற உங்களை பேசி பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே வெற்றி, நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன். நீங்களும் பாருங்க, லஞ்ச்ல மீட் பண்ணலாம். ஓகே மகா. பார்த்து கையில் மிதக்கும் கனவாணி, கைதான் உனக்கு காற்றாணி, கையில் ஏந்தியும் கரக்கவின் நிலையே உடைய செய்த சிலையாணி. கே என்ன நடக்குதுங்க? இது என்ன ஆபீஸா இல்ல வேற ஏதாச்சுமா? இல்ல கவின் சார், அது கே யூ ஷட் அப். ஓகே, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் மேகி? இதென்ன ஆஃபீஸா இல்ல பார்க்கா? உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. சார் மைண்ட் ஒரு வேர்ட்ஸ், சும்மா நடந்தது என்னன்னு தெரியாம நீங்களா பேசாதீங்க. ஹே இல்ல மேகி, அது பாக்குறவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாங்கல்ல, அதான். ஆமா, இவர் நியூ ஜாயினி தானே, இவர் கூட நீ என்ன பண்ற? சார் திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ நாங்கள் எல்லாருமே ஒரே டீம். ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்துல கேட்க வரீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. ஓ, ஒரே டீமா இருந்தாலும் இவர்கிட்ட என்ன மேகி பேசிட்டு இருந்த நீ? கவின், திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நான் யார்கிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன், ஏது பேசுறேன், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஒர்க் ரிலேட்டடா ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அண்ட் ஐ எம் ரெடி டு டெல் யூ. பட் அதர் தென் என்கிட்ட நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. வெற்றி, நம்ம லஞ்சில் பார்க்கலாம். நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன், அண்ட் நீங்களும் பாருங்க வெற்றி. சார் அது ஒர்க்கை பாருங்க மிஸ்டர் வெற்றி. அண்ட் ஒன் மோர் திங், ஆஃபீஸ் வந்தோமா ஆஃபீஸ் வேலையை மட்டும் பார்த்தோமான்னு இருந்தா ரொம்ப நல்லது. இங்கே என்ன நடக்குது? இந்த மேகி அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டே க்ளோஸ் ஆகவே மாட்டான். அவன் இந்த ஆஃபீஸ்லேயே க்ளோஸாக இருக்க ஒரே ஆள்னா அது இந்த ராக்கி மட்டும்தான். ஆனால் அவனுக்கும் இவளுக்கும் இடையில ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மேகி கொஞ்ச நாளாக இந்த வெற்றி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத நம்மளே பார்த்துருக்கோம். அப்போது இவங்க 2 பேருக்குள்ளார ஏதாச்சும் ஓடுதா? சாச்சா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கவும் நான் விட மாட்டேன்.